உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, 25 வயதிலிருந்து 50 வயதுக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே இந்த மிதுன ராசியில பிறக்கிறவங்க ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப திறமசாலிகள், எதுலையுமே ஒரு வைராக்கியமாக செயல்படுபவர்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ரூபத்துல நம்ம ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற முயற்சி உடையவங்க. இப்ப அவர்களுக்கு மிதுன ராசியில இப்ப 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசிரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்களும். இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டது மிதுன ராசி. அப்போ அந்த மிருகசிரிசங்கிறது 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் மிதுனத்தில் இருக்குது. மிருகசிரிசம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 7 வருஷம் அதனுடைய பீரியடு. 3-4 பாதங்கள்ல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கிடைக்கும், இல்ல 2 வருஷம் கிடைக்கும். 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்ப செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை ஒரு 18 வருஷம், 21 வருஷம். அதுக்கப்புறம் குரு திசை ஆகப்பட்டது ஒரு 16 வருஷம், 39 வருஷம். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை. அப்போ அவங்களுக்கு பார்க்க போனா சனி திசை தான் நடக்கும். இது போக அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 4 பாதங்கள் அந்த மிதுனத்தில் அடங்கி இருக்குது. அப்ப அவங்க ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு 9 வருஷம் இல்ல 10 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது குரு திசை ஒரு 16 வருஷம், 26 வருஷம். அதுக்கப்புறம் சனி திசை 19 வருஷ காலங்கள். அப்ப அந்த 40 to 50க்குள்ள இந்த சனி திசைங்கிறது இவங்களுக்கு நடக்கும். இதுக்கப்புறமா ஆகப்பட்டது புனர்பூச நட்சத்திரம். 3 பாதங்கள் இதுல இருக்குது. அப்ப அவங்க ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கிடைக்குது. ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 8 வருஷம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து பார்க்க போனா குரு திசைங்கிறது ஒரு 8 வருஷம். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை. அதுக்கப்புறம் ஆகப்பட்டது புதன் திசை இவங்களுக்கு வந்துடும். மேக்சிமம் அந்த சனி திசையில தான் இவங்க சாதிக்கக்கூடிய வயசு, அந்த வாலிபம் இருக்குது. அப்ப இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி திசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்வை என்னன்னா, இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசி புதன் பகவானுக்கு நட்பு கிரகம். அது மட்டும் இல்ல, 9ஆம் இடத்து அதிபதியும் இந்த சனி பகவான் தான், 8ஆம் இடத்து அதிபதியும் இந்த சனி பகவான் தான். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஒரு 5ஆம் இடத்துல, ஒரு 9ஆம் இடத்துல, ஒரு 11ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, இது மாதிரி உபஜய ஸ்தானங்கள் இருந்துட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நீதிமான். அப்போ நீங்க பார்க்க போன நேர்மையான வழியில உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய முயற்சிகள், நீங்க தொழில் செய்யக்கூடிய விதம் எல்லாமே டாப்பா இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த தொழில்ல உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அந்த தொழில்ல பார்க்க போன நேர்மையான வழியில உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலியமாக நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. ஒரு வியாபார ரீதியை எடுத்துட்டாலும் கண்டிப்பாக அதுலயும் சம்பாதிப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல நீங்க கேம்பிளிங் அந்த வழியில போறதோ, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதோ, ஷேர் மார்க்கெட்ல போறதோ கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். அப்ப பார்க்க போனா குறுக்கு வழியில் தேடிய பணம் உங்களுக்கு நிக்காது. அப்ப குறுக்கு வழியில காசு போட்டாலும் அது உங்களுக்கு காசு சேராது. அப்ப அதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது நேர்மை. அப்ப ஒரு லாயரா இருக்கலாம், ஒரு ஜட்ஜா இருக்கலாம்,
அவங்க பார்க்கணும் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் நீதியை காப்பாத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அது போக வேலையிலையும் பார்க்க போனா அவங்க பொய் சொல்லாமல், திருடாமல், அவங்க நம்பிக்கை நாணயத்தோடு இருந்தாங்கன்னா அந்த வேலையிலும் நல்ல பதவி கிடைக்கும். எந்த ரூபத்திலும் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அழகான வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்க வாழ்க்கையில் உயர வாழ்வதற்குண்டான எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுத்து நீங்க சம்பாரிச்சு சாதிச்சு வாழ்க்கையில் ஒரு படி முன்னுக்கு வந்து நீங்க நல்லா இருக்கிறதுக்குண்டான எல்லா விதமான அனுகிரகத்தையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ஆப்பட்டது, அந்த சனி பகவான் ஆப்பட்டது நல்ல பொசிஷன்ல அமைஞ்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது போக இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது எங்க இருக்குதுன்னா பூச நட்சத்திரம். அப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், ஒரு கௌரவ ஸ்தானம், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வின் பண்ணக்கூடிய இடம். அது போக ரத்தத்துல அணுக்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த ரத்தத்துல அந்த அணுக்கள் நல்லா இருக்கும் போது புத்திர பாக்கியம், புத்திர செல்வம் உங்களுக்கு எந்த ரூபத்திலும் தடைபடாது, குறை இருக்காது, புத்திர தோஷம் இருக்காது, நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள். இது போக பார்க்க போனா உங்களுக்கு 6ஆம் இடத்துல அனுச நட்சத்திரம் இருக்குது. அப்ப இந்த 6ஆம் இடத்துல அனுச நட்சத்திரம் இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழிலை, அதாவது தொழிலுங்கிறது பிசினஸ்ங்கிறது வேற, வேலைக்கு போறதுங்கிறது வேற. அடிமை தொழில், இப்ப நீங்க ஒரு இடத்துல படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், அதுல பார்க்க போனா மேலும் மேலும் வளரலாம், படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும், அதுல பார்க்க போனா நீங்க உயர வருவீங்க. நீங்க பெரிய கம்பெனியில மேனேஜரா இருந்தாலும் அது அடிமை தொழில் தானே. அப்ப பார்க்க போனா நீங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அடிமை தொழில் தானே. அப்ப அது மாதிரி பார்க்க போனா வேலையில நல்ல பவர் கொடுக்கும், நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும், உங்களுக்கு பேர் புகழை வாங்கி கொடுக்கும். நீங்க நல்ல வேலை செய்றீங்க, உங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற எல்லா விதமும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அது போக 6ஆம் இடம் என்பது ரோகம் சம்பந்தப்பட்டது. உடம்புல பிணிப்பீடைகள், அந்த பிணிப்பீடைகளை உங்களுடைய உடல் ரீதியாக வராமல் கண்டிப்பாக அந்த சனி பகவான் தடுத்துக்குவாரு. அப்ப அந்த உடம்புல பார்க்க போன பிணிப்பீடைகள் தங்காது, வரும் வந்த வழியாக போய்விடும், பெரிய நோய்கள் எதுவும் வராது. இது போக கடன், அப்போ ஒரு மனுஷனுக்கு பார்க்க போனா கடன் தான் வாழ்க்கையில பார்க்க போனா பெரிய சுமையா இருக்கும். அவங்களால நல்ல நிம்மதியா செயல்பட முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது. இந்த கடனை எப்படா கட்டுவோம் அப்படின்னு பார்க்க போனா நைட்டும் பகலும் உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இந்த சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு அந்த அனுச நட்சத்திரம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் உங்களுக்கு கொடுக்காது. நீங்க கடன் இல்லாமல் பணம் சேர்த்து பெரிய லெவல்ல வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உத்திராட்டாதி நட்சத்திரம் மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழிலுங்கிறது பிசினஸ் பண்றவங்க, ஒரு வியாபாரம் பண்றவங்க, ஒரு வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப அந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தினால அந்த சனி திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிசினஸ்ல டாப் லெவல்ல வருவீங்க, ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க, நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பசங்க படிக்கிறதுக்கு பார்க்க போன வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல போயிட்டு அப்படியே வேலை செய்யலாம், வெளிநாடு போய் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உத்திராட்டாதி நட்சத்திரத்தினால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி திசை நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில
நீங்கள் ஒரு படி உயர்ந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்துல தான். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது போக மிதுன ராசிக்காரங்கள் என்னுடைய சேனலை அதிகமாக விரும்பி பார்க்குறீங்க, என்னை ரொம்பவுமே ஊக்குவிக்கிறீங்க, ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்றீங்க, உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு எங்கிட்ட டவுட் கேட்டுக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.